இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவ்வளவு எளிதாக இந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. பிசாசானவன் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறபடினாலே அநேக சத்தியத்தை கீழ்ப்படியாதபடிக்க உடைய மனக்கண்கள் என்ன செய்திருக்கிறான்? அவன் குருடாக்கி கொண்டிருக்கிறான். ஆகவே இன்றைக்கு இந்த சுவிசேஷம் நம்முடைய கையில் வந்திருக்கிறது என்றால் ஏறக்குறைய வடசென்னை பகுதியிலே 40 ஆண்டு காலமாக இன்றைக்கு வேதாகம கருத்தரங்கம் வரப்போகிறது. ஜனவரி 26 40 ஆண்டு காலம் நம்முடைய மூத்த சகோதரர் ஏசேன் அவர்களால் உருவாக்கப்பட்டு சுவிசேஷம் இந்த பகுதியில் அறிவிக்கப்பட்டு 40 ஆண்டு காலம் ஆகிறது. யோசித்து பாருங்கள், எவ்வளவு சிரமங்களை தாண்டி இந்த சுவிசேஷத்தை நம்முடைய கைகளில் கொண்டு வந்து சேர்த்திருப்பார்கள் என்று. நிறைய சொல்லுவாங்க, சகோதரர் இருக்கும் போது அவரோட பைக் சீட்டெல்லாம் கிழிச்சிருக்கிறாங்க. நிறைய இடத்துல சகோதரிய கழுத்துல கத்தியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நீனா இதை பேசுற, நீனா எங்க கடவுளை பத்தி அப்படி பேசுற, நீனா புதுசா பேசுற அப்படி. விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாமகரண கூட்டத்தின் மத்தியிலே கூட அநேக எதிர்ப்புகள் அன்புக்குரிய சகோதரி ஏசேன் அவர்களுக்கு வந்தது சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது என்பதற்காக. இன்றைக்கு இருக்கிற ஒரு வாகன வசதி போல ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வாகன வசதிகள் இல்லை. அன்றைக்கு சைக்கிள்லயே போனாங்க, பஸ்ல போனாங்க, ட்ரெயின்ல போனாங்க. இப்படியெல்லாம் போய்தான் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் நம்முடைய கையில கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார்கள். மிகவும் சிரமத்தின் மத்தியிலே தான் இந்த சுவிசேஷம் வந்திருக்கிறது எனக்கு அருமையானவர்களே. ஆகவே நான் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த விசுவாசமும் இந்த ரட்சிப்பும் சாதாரணமானது அல்ல. இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்துச்சு, யூடியூப் தட்டினா சுவிசேஷம் வருது, யூடியூப் தட்டினா விசுவாசம் நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் அதிலே கூட நிறைய சிரமங்கள் இருக்கிறது. நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், எது சரியான உபதேசம், எது சரியான உபதேசத்துக்குள்ளாக இருக்கிறது, எது சத்தியத்தை போதிக்கிறது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஆகவே இந்த ரட்சிப்பு நாம் பெற்றுக்கொண்டிருப்பது நம்முடைய கைகள்ல ரொம்ப ஈஸியா வந்துருச்சு. இன்னைக்கு சொல்ல போனா சகோதரர் ஜேக்கப் போறாரு, அவர் மூலம் சுவிசேஷத்தை கேட்கிறோம், அவர் மூலம் நிறைய பேர் என்ன பண்றாங்க, ரட்சிப்பு அடைகிறாங்க. ரொம்ப ஈஸியா கிடைச்சிச்சு அப்படின்னு அல்ல. அந்த சகோதரர் தன்னுடைய வேலை நிமித்தமாக, தன்னுடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக எவ்வளவு சிரமப்பட்டு எல்லா நேரத்தையும் ஒதுக்கிதான் அந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் அந்த குடும்பத்தார் மத்தியிலே சேர்க்கிறார். ஆகவே எதுவும் லகுவான ஒரு காரியம் அல்ல, மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆகவே இலவசமாக இந்த சுவிசேஷம் கைகளில் வந்ததினாலே இதை சாதாரணமாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். மிகவும் சிரமத்தின் மத்தியிலேதான் முதலாவது ஆதி கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த சுவிசேஷமானது பிரஜாதிகள் கொண்டு சென்று சேர்க்கும்படியாக மிகவும் சிரமத்தின் மத்தியிலே தான் அது துவங்கினது. நாள் வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு சித்தமரால் இன்னும் அதிகமாக இந்த சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் சென்று போய் சேர்க்கும்படியாக நம்மால் இயன்ற மட்டும் நாமும் சுவிசேஷம் சொல்லும்படியான உன்னதமான பணியை செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பொறுமையான கவனத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.